வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, மாநிலத்திற்கு ஆளுநர் தேவையில்லை என்பது அண்ணாவின் ஆழமான கருத்து. ஒவ்வொரு முறையும் அரசுகள் மாறலாம், புதிய அரசு வரலாம். ஆனால் பதவியேற்கும் புதிய அரசு மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக இதுநாள் வரை பாதுகாத்து வந்த உரிமைகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் தற்போதைய அரசு விட்டு கொடுக்கிறதா என்றால் நான் சில தரவுகளை உங்கள் முன் வைக்கிறேன், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். மே 11 புதிய அரசு பதவியேற்பு விழா. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு போனது. அன்று மாலையே தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு போனது. நேற்று ஜூலை 28 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா. தமிழ்த்தாய் வாழ்த்து மீண்டும் 3வது இடத்திற்கு போனது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது? மேலும் சில ஆவணங்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஜூலை 7 நமது உயர்கல்வி அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் துணைவேந்தர்களை தேடுதல் குழுவில் யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினரை சேர்த்து கொள்ளலாம் என்ற முடிவை அரசின் சார்பாக தெரிவித்தார். இது மாநில அரசின் உரிமையை விட்டுக் கொடுக்கும் செயல். மே 27 அன்று உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, மாநிலத்தின் முதல்வர்தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசின் நிலைப்பாட்டை நாங்கள் தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கூறினார். இதற்காக நாம் எவ்வளவு போராட்டங்களை செய்து வந்திருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது மாநில அரசின் உரிமையை விட்டுக் கொடுக்கும் செயல். அதைவிட அனைத்திலும் முக்கியமாக ஜூன் 9ஆம் தேதி உயர்கல்வி அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்களே, மாநில ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க இந்த அரசு விரும்பவில்லை என்று தெரிவித்து இருந்தார். மாநில நலன் காக்க, மக்களின் நலன் காக்க, மாநில உரிமைகளை பாதுகாக்க தேவையான நேரத்தில் மாநில கவர்னருடன் மோதல் போக்கை கடைபிடித்திருந்தால் நமது உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு சென்று இருக்காது என்ற எனது ஆதங்கத்தை, கோபத்தை என் சார்பாக, உங்கள் சார்பாக முன்னிறுத்தி விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.